Thursday ஈவ்னிங் எப்பவுமே வந்து காலையிலேருந்து சின்ன சின்ன குக்கிங் ஒர்க் அண்ட் மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாலும், ஃபுல்லாக கிளீனிங்கில இறங்குறது வந்து ஈவினிங் தான். காலையில லைட்டா கூட்டி விட்டுருவேன். ஈவினிங் பிள்ளைங்கலாம் வர்றதுக்கு முன்னாடியே நான் பெட்ட நல்லா உதறிட்டு, எல்லாத்தையும் நல்லா ஃபுல்லா கூட்டி கிளீன் பண்ணிருவேன். இன்னைக்கு பெட்ஷீட் தான் சேஞ்ச் பண்ணேன். பெட்ட உதறிட்டு இந்த மாதிரி பெட்ஷீட்டோட 4 கார்னர்லயுமே இந்த மாதிரி நாட் போட்டுட்டேன். எதுக்கு இப்படி போடுறேன்னா, இப்படி போட்டு நீங்க டக்கின் பண்ணி வைக்கும்போது, ஃபிட்டட் பெட்ஷீட் மாதிரி இருக்கும். இந்த ஹோட்டல்லலாம் நிக்கும்ல, அந்த மாதிரி பெட்ஷீட் உங்களுக்கு கலரவே கலராது. எலாஸ்டிக்கும் தேவையில்ல. குழந்தைங்க எவ்வளோ இழுத்தாலும் அவ்வளோ அழகா இருக்கும். சைடில் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கரண்டி வச்சு சொருவி விட்டுறலாம். டின்னருக்கு வந்து இட்லி, சாம்பார், சட்னி தான் செஞ்சுருந்தோம். டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. நைட்டு படுக்கும்போது கேப்பக்களி கிண்டிட்டு படுத்தேன். கேப்பக்களி கிண்டி மண் சட்டியில் எடுத்து வச்சுருவேன். ஏன்னா மண் சட்டி வந்து ரொம்ப வந்து பெருசா இருக்கனால, அதில வந்து கிண்ட சிரமமா இருக்கு. இந்த மாதிரி கிண்டிட்டு நான் மண் சட்டியில எடுத்து வச்சுட்டு, தண்ணி ஊத்திட்டு படுத்துருவேன். காலைல எந்திரிச்சு தயிர் ஊத்தி நல்லா மிக்ஸில அடிச்சு, உப்பு போட்டு, சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும்.